வணக்கம், இது உங்கள் லேசுட்டமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்னத்தை பற்றி இருக்க போகுதுன்னா eBay பற்றி தான் இருக்க போகுது. நான் eBay பற்றி போன வருஷமே வீடியோ போட்டிருக்கேன், ட்ராப் ஷிப்பிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து போன வருஷம் போட்ட வீடியோ, நிறைய பழைய அப்டேட்லாம் இருக்குது. இப்போ தான் புது அப்டேட் நிறைய வந்துடுது. ஸோ அந்த புது அப்டேட்லாம் சொல்கிற மூலமாக தான் இப்படியான இனி வார வீடியோஸ்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங்கை விட டைரக்ட் ஷிப்பிங்னா என்ன, எப்படி அதில் ஏர்ன் பண்ணுற அப்படின்ட்டு தான். ஸோ அதை பற்றி தான் இப்போ ஸ்டார்டிங்கில் கொண்டு போகிறேன். டைரக்ட் ஷிப்பிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்ன மாதிரி நான் வந்து ப்ராசஸ் எல்லாம் செய்கிறது அப்படின்னு. பிறகு போக ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா, ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அப்படிங்கிற வீடியோஸ் உங்களுக்கு விளங்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லேசுட்டமிழ் டெக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த eBay ட்ராப்ஷிப்பிங்கை பற்றி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். போன வருஷ வீடியோ அது வேறு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வருஷ வீடியோ இன்னொரு பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இனிவா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஏன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸலை பற்றி இந்த வீடியோ போய்கொண்டிருக்கு. ஸோ ரெண்டு மிஸ் ஆகக்கூடாத காண்டி தான் பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கொண்டிருக்கேன். ஓகே, வாங்க பார்ப்போம். ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய கதை அடிபட்ட ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி தான். டைரக்ட் ஷிப்பிங்கை பற்றி ஆக குறிப்பிட்டது இல்லை சொல்லி தந்த விஷயங்கள் ரொம்ப குறைவாகவே உள்ளது. ஏன்னா அதை பற்றிய போதிய தெளிவு வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்வோம். ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து வாங்க தேவை கிடையாது. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கும். நீங்கள் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பே பண்ணி eBayல சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து AliExpressல பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து இருக்குது, சீப் ப்ரைஸில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ அந்த AliExpressல நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு பொருளை வந்து தேர்ந்தெடுத்து அதை உங்களோட ஃபோட்டோஸுகள் டிஸ்கிரிப்ஷன்கள் எல்லாம் போட்டு நீங்கள் eBayல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப் பண்ணி திறப்பீங்க. அதில் நீங்கள் வந்து உங்களோட இதெல்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ eBayல பார்த்தீங்கன்னா பார்க்குற கஸ்டமர் அதில் பை பண்ணிக்க நீங்கள் அந்த பொருளை AliExpressலேருந்து பை பண்ணி eBayல பை பண்ண ஆளுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்டா eBayல பை பண்ணுறப்போல அவங்களே AliExpressல பை பண்ணிடுவாங்க, ரொம்ப சீப்பாக இருக்குது அங்கே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அது ஏன் அப்படி பை பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, AliExpress பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து பெருசாக அது வந்து விரும்புறது இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் மோஸ்ட் வந்து டார்கெட் பண்ணுறது USA அமெரிக்கா ஆக்கள் தான். ஏன்னா அமெரிக்கா ஆக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து AliExpressல பை பண்ணுறத விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து eBay ஒரு ஸ்டாண்டர்டான இது. அப்போ அவங்களுக்கு eBay வந்து தான் அவங்க வந்து விரும்புவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த eBayல நாங்கள் அந்த பொருளை கொடுப்போம். பொருளை எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்க AliExpressலேருந்து பை பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நாங்கள் வந்து அவங்க eBayல பை பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்குன்னு ஷாப் பண்ண கிரியேட் பண்ணி அதை eBayல போடுறோம். ஸோ அதில் நாங்கள் எங்களோட பொருட்களை ஆட் பண்ணுறோம். அவங்க வாங்குகிற டைமில் அந்த காசு எங்களுக்கு வந்துடும். நாங்கள் வந்து AliExpress வந்து பை பண்ணி நேரடியாக அவங்களுக்கு அனுப்புவோம். மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை, பொருள் நீட்டாக தான் போகுது, எல்லாம் ஓகே தான் இருக்க போகுது. இதுதான் ட்ராப் ஷிப்பிங். அதாவது நாங்கள் வந்து எந்த பொருளையும் வாங்கி வச்சுக்கூட அவசியம் கிடையாது. அவங்க பை பண்ணுற டைமில் எங்களோட காசை போட்டு நாங்கள் AliExpressல வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறோம். அதுக்குரிய சார்ஜல் எங்களுக்குரிய ஃபீஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து விற்கிறோம். ஸோ இது ட்ராப் ஷிப்பிங்னு நாங்கள் குறிப்பிடுவோம். இப்போ டைரக்ட் ஷிப்பிங். ஸோ இதே போல் டைரக்ட் ஷிப்பிங்கில் வந்து நிறைய பேர் வந்து இளைஞர்கள் லட்சக்கணக்கில் உழைச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைரக்ட் ஷிப்பிங்னா என்னன்னு வீடியோஸ் நிறைய போட இருக்கிறேன். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எப்படி ஒரு டைரக்ட் ஷிப்பிங் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லா ஸ்டார்டிங் வீடியோஸும் இருக்குது. ஸோ என்ன டைரக்ட் ஷிப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொருளை வாங்க மாட்டோம், பொருளை வந்து நிறையா தொடவே மாட்டோம், அந்த பேக்கேஜ் கூட தொடவே மாட்டோம். ஆனால் பொருள் வந்து அந்த கஸ்டமருக்கு போய் சேர்ந்துடும். அந்த பொருளுக்குரிய விலையை நிர்ணயிக்கிறாரு AliExpressல. அதில் இருந்து நாங்கள் லாபத்தை வச்சு தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஆனால் டைரக்ட் ஷிப்பிங்கில் வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா கோகோனட் இருக்குது, சமகன், தூள் ஐட்டங்கள், நிறைய இலைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணத்துக்காண்டி வெளிநாட்டில் இருக்கவங்க வாங்குவாங்க, யூஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாம். ஸோ அவங்களுக்கு அந்த நாட்டில் கிடைக்காது. அப்போ அது வந்து இலங்கையில் மட்டுமே தனிப்பட்ட ரீதியில் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். இலங்கையில் பார்த்தீங்கன்னா சில டீ வகைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இல்லை, அவங்க ஏற்றுமதி தான் பண்ணுவாங்க. அதை நாங்கள் டார்கெட் பண்ணலாம் பாட்டிவா. ஸோ டைரக்ட் ஷிப்பிங் என்னென்னா, நாங்கள் வந்து இப்போ எங்கிட்ட ஒரு டீ இருக்குது, இல்லை எங்கிட்ட ஒரு மாவிலை இருக்குது, அதெல்லாம் மருத்துவ குணத்துக்காண்டி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாவிலையில் நாங்கள் வந்து சேல்ஸுக்கு போடுவோம். இவ்வளோ மாவிலை, இவ்வளோ பேக்கிங், இவ்வளோ ரேட் எடுப்போம். எங்களுக்கு வந்து
சென்ட் பண்ணுறதுக்கு போஸ்டலுக்கு இவ்வளோ ரேட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து ஒரு ஷாப்பில் வந்து போட போகிறோம். eBay என்ற ஷாப்பில் வந்து நாங்கள் போட போகிறோம். அதை யூஎஸ்ல இருக்க கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்துட்டு பை பண்ணிக்க நாங்கள் அந்த பொருளை எடுத்து அதை படியாக பேக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம். போஸ்ட் ஆஃபீஸ் தாண்ட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி டீலர்ஸ் மூலமும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு அந்த கோஸ்ட் வந்து மாறுபடும். நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸை மைண்ட் பண்ணி தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு கோஸ்ட் எல்லாமே. ஸோ அதை மூலம் நீங்கள் சென்ட் பண்ணுங்க. அதில் உள்ள லாபம் உழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சமகன் இருக்குது. சமகன் வந்து ஒரு 30 ரூபான்னு வைங்க கடையில் வாங்க போகிறோம். ஒரு சமகன் 30 ரூபா முடியும். அந்த 30 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு பேக்கெட் அனுப்ப போகிறோம். இல்லை ஒரு பண்டில் ஒரு 100 கிராம் பேக்கெட் அப்படி தான் அனுப்ப போகிறோம். ஸோ அந்த பேக்கெட்டுக்கு எவ்வளோ கோஸ்ட் ஆகுது அதோட பார்த்தீங்கன்னா போஸ்டலுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி கோஸ்ட் ஆகும். இப்போ யூஎஸ்ஏக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கிட்ட டெலிவரி சார்ஜ் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் செக் பண்ணி போட்டு உங்களுக்கு நான் வீடியோ வேறையாக உங்களுக்கு காட்டுவேன். யூஎஸ்ஏக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளோ எடுக்கிறாங்க, போஸ்டலில் எத்தனை நாள் டெலிவரி ஆகும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அப்படி எடுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா 800 ரூபா கிட்ட ட்ரெக்கிங் கோட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ ட்ரெக்கிங் கோட் கட்டாயம் தேவை. eBayல சேல்ஸ் பண்ண போனால் ட்ரெக்கிங் கோட் தேவை. ட்ரெக்கிங் கோட் இல்லாமல் நீங்கள் சென்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க எந்த இன்ஃபர்மேஷன் தரையில அப்படின்னா அந்த மணி வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ ட்ரெக்கிங் கோட் போயிட்டீங்கன்னா அந்த பொருள் சேர்ந்த உடனே உங்களுக்கு அந்த மணி வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ட்ரெக்கிங் கோட் கட்டாயம் தேவை. ட்ரெக்கிங் கோட்டுக்கு 800 ருபீஸ் கிட்ட எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று போடுவேன். அதில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ட்ரெக்கிங் கோட்டுக்கு எவ்வளோ என்ன மாதிரியாண்டு. பட் நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு அவங்க ஆர்டர் பண்ண அப்புறம் அந்த பொருளை நீங்கள் பேக் பண்ணி பேக்கிங் எல்லாம் எப்படி பண்ணுறேன்னு வீடியோஸ் எல்லாம் வேற இருக்குது. ஸோ பேக் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ட்ராப் ஷிப்பிங், டைரக்ட் ஷிப்பிங் இது ரெண்டுக்குமே அக்கௌண்ட் வந்து வேறு வேறு. அதாவது ட்ராப் ஷிப்பிங் கிரியேட் பண்ணுற இது வந்து வேறு, டைரக்ட் ஷிப்பிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தரேன். இமெயில் எப்படி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராப் ஷிப்பிங் எப்படி டைரக்ட் ஷிப்பிங் eBayல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு தேவை அப்படின்னா சொல்லுங்கள். இமெயில் கிரியேட் பண்ணுறோம் எப்படின்னு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ கிரியேட் பண்ண அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் வந்து எப்படி பண்ண லிஸ்டிங்னா என்ன தெரியும், பொருளை வந்து நாங்கள் வந்து இதை டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி அமௌண்ட்லாம் போட்டு எவ்வளோ டெலிவரிக்குலாம் போட்டு நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறது, அதாவது அந்த வெப்சைட்டில் போடுறது, அதான் லிஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன மாதிரி பண்ணுறதுன்றதை பற்றி வீடியோ வேறு இருக்குது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டா தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் தெரிஞ்சு கொள்ளலாம். இலங்கையிலேருந்து நீங்களே செஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட சும்மா சொல்லுங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் அனுப்புறீங்கன்னா லாபம் உங்களுக்கு வந்து 10,000 லாபம் வந்துடாது. ஓகே, ஏன்னா உங்கள் டெலிவரிக்கு மட்டுமே ஒரு 5,000 ரூபா கிட்ட போயிடும். அப்போ நீங்கள் வந்து சின்ன பொருளை அனுப்பாமல் ஒரு லொட்டை அனுப்பிக்கு தான் உங்களுக்கு லாபம் கூட. டெலிவரி அதே இதெல்லாம் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு கிலோவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட போகுது. ஸோ நீங்கள் லொட்டை அனுப்பிக்க ஒரு 50 கிராம் ஒரு 2-3 கிராமில் அனுப்புறதுல பிரயோசனம் இல்லை. ஒரு 100 கிராமில் அரை கிலோ அப்படி அனுப்பிக்கிறது தான் உங்களுக்கு லாபம் வந்து கூடவா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டெலிவரிக்கு அதான் முடிய போகுது. ஸோ லாபம் கூடவா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களை பார்க்க தெரியும் டைரக்ட் ஷிப்பிங்கில் இவ்வளோ லாபம் வருதா அப்படின்ட்டு. இதில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லட்சங்கள் உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் மினக்கிடணும், டார்கெட் பண்ணணும். உங்களோட பொருளில் ஜுனிக்கான பொருளாக இருக்கணும். எல்லாரும் போடாத ஜுனிக்கான பொருளாக இருந்தால் கட்டாயம் நடக்கும். ஸோ eBayல பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. நீங்கள் eBayல நீங்கள் பாவிச்ச சப்பாத்தாக இருக்கட்டும், நீங்கள் பாவிச்ச உடுப்புகளாக இருக்கட்டும், இல்லை பாவிச்ச டொய்யாக இருக்கட்டும், அதில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதுக்குரிய இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். ஸோ நிறைய பேருக்கு சஸ்பெண்ட் ஆகுது eBay அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டிவைஸில் 2-3 eBay அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதால் வந்து நிறைய சப்செண்ட் ஆகிற லெவலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து குறைச்சி கொள்ளுங்கள். நம்மளோட வீடியோஸ் வரும்போது விளங்கும் நிறைய எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் கரெக்டான முறையில் அப்படின்னு. ஸோ இன்றைக்கு இவ்வளோ தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து eBay டைரக்ட் ஷிப்பிங்கை பற்றியும் ட்ராப் ஷிப்பிங் பற்றியும் சின்ன ஒரு அறிமுகமாக தான் இந்த வீடியோ இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோ eBay டைரக்ட் ஷிப்பிங்கு சரியான முறையில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற பற்றி இருக்குது. ஸோ அதுக்கு பிற வார வீடியோ போஸ்டல் ஃபீஸவில் என்ன மைண்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ தொடர்ந்து இருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நான் போகிற எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். eBay ட்ராப் ஷிப்பிங் வந்து பிளேலிஸ்ட் 2023 பேரில் போட்டிருப்பேன். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2023 போட்டிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். நன்றி.